ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ரிடிக்ட் மார்க்கெட்டை எப்படி கணிக்கணும், அதற்கு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ், என்னென்ன வெப்சைட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிஃப்டி 50யோட ப்ரிடிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் நீங்கள் டாடா ஸ்டீலையோ ஹிண்டால்கோலையோ ஏதோ ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு அதனுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் தேவைப்படும். ஆனால் மார்க்கெட்டில் ஒரு டெப்த் இருக்குது. என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று, தொடர்ந்து ஒரு ஷேரை பை பண்ணால் அந்த ஷேர் மேலே போகும், தொடர்ந்து விற்றா அந்த ஷேர் கீழே இறங்கும். சரிங்களா? இப்போது நிஃப்டி 50யை பொறுத்த மட்டும் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நான் மூணாவதாக சொன்னாலும் ஒரு டெப்த்து. தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டாக் மேலே போகும். அப்போது நெஃப்டி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நெஃப்டியில் நல்லா டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ட்ரா பண்ணி கற்றுக்கங்க. அதே மாதிரி கிஃப்ட் நெஃப்டி இதனுடைய சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணணும். சரிங்களா? டே டைம் ஃப்ரேம் இது நமக்கு மார்க்கெட்டில் 7 o'clock 6:30 உங்களுக்கு இது ஓப்பன் ஆகி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரெண்ட் எந்த வயசில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, மார்க்கெட்டில் எந்த மாதிரி பெர்சன்டேஜில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் மூணாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, FIIDயோட ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? இப்போ மேலே இது இருக்கிறது ஈக்விட்டி. சரிங்களா? ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னைய டேட்டா இன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். அப்போது நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், மார்க்கெட்டுக்குள்ளே பையர் உள்ளே வருவாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ கிஃப்ட் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத மார்னிங்கில் செக் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பியரிஷ் எல்லாமே ஷோ ஆகும். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துடணும். அப்புறம் யூஎஸ்க்கும் உங்களுக்கு தெரியும், யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வர்த்தகம் இருக்குன்னா பெரிய லெவலில் இருக்காது. சரிங்களா? ஆனால் யூஎஸோட பிஸ்னஸ் பண்ணுற கண்ட்ரியோட நமக்கு வர்த்தகம் இருக்கும். அதனால தான் யூஎஸ் சரிஞ்சுன்னா சிங்கப்பூர் மார்க்கெட் சரியும், சிங்கப்பூர் மார்க்கெட் சரிஞ்சதுன்னா அது இந்தியாவில் இருக்க மார்க்கெட்டை பாதிக்கும். சரிங்களா? அப்போது இதனுடைய சார்ட் எப்படி இருக்குது, அதனால தான் கிஃப்ட் நெஃப்டியை பர்சனலாக எடுத்து செக் பண்ணிடுங்க. கிஃப்ட் நெஃப்டியில் எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கோ மார்க்கெட், அதை பேஸ் பண்ணியே 50-50 சான்சஸ் இருக்குது. கிஃப்ட் நெஃப்டி எப்படி ட்ராவல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணியே நம்ம மார்க்கெட்டும் மூவ் ஆகும். இப்போ தான் நீங்கள் ட்ரேட்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா போக போக இதனுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிம்பத்தை கொடுக்கும். சரிங்களா? ஃபைனலாக கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது இப்போ நீங்கள் குளோபல் மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க, நிஃப்டி 50யோட சார்ட்டை பார்த்துட்டீங்க. சரிங்களா? FIIDA நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மார்னிங் 9:15 முன்னாடி நம்ம என்ன பண்ணால் 9 o'clock முன்னாடியே பார்த்துடலாம். சரிங்களா? ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அது உண்மைக்குமே மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகிருக்கா, அதனுடைய பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத கிஃப்ட் நெஃப்டிக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ண உடனே இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணணும். இது 9:08 இந்த இடம் உங்களுக்கு ஷோ ஆகும். நமக்கு நார்மலாக என்ன தெரியும்னா, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் ஸ்டாக் எல்லாம் தெரியும்னு நினைப்பீங்க. ஆனால் பிகினராக வர்றவங்களுக்கு தெரியாது. இங்கே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னா, நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனி இருக்குது. அதாவது சென்செக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 கம்பெனி டெரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். நெஃப்டியை பொறுத்த மட்டும் 50 கம்பெனி இருக்கும். இந்த 50 கம்பெனி என்ன பர்சன்டேஜில் ஓப்பன் ஆக போகுது, எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது, எத்தனை கம்பெனி அன்சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியும். அப்போது மேஜரான கம்பெனி 40-45 கம்பெனிஸ் பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிற மார்னிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது நிறையா கம்பெனி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த கேண்டில் என்னவா இருக்குது, ரெட்டாக இருக்குது. மேலே மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மேலேருந்து டவுனில் வரும். அதனால தான் இதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனி, சரிங்களா, இந்த மாதிரி தொடர்ந்து 5%, 6% அப்படிங்கிற டாப்பில் ஒரு 5 கம்பெனிஸ் பக்கம் இருக்கான்னு பாருங்கள். 3%க்கு மேலே அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 0.53 அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். அப்போது இந்த மாதிரியான சூழல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேல்பிங் பண்ணணும். இப்போது நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்,
கிஃப்ட் நிஃப்டி அப் ட்ரெண்ட், எஃப்ஐடிஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் எல்லாமே அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 40 கம்பெனி பக்கம் பாசிட்டிவில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாக்கில் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போஸ் மார்க்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும். இது கிஃப்ட் நிஃப்டி டவுன் ட்ரெண்டு, சரிங்களா. எஃப்ஐடிஏ பொறுத்த மட்டும் நிறையா செல் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஒரு பேட் நியூஸ், ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணது, இல்லை ஜிடிபியோட தாக்கம் இருக்குது, ஒரு பட்ஜெட் தாக்கல் வருது, அதை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் அப்படி மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரீவன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா செல் சைட் ட்ரை பண்ணணும். இப்போ நியூட்ரலாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியில் வந்து எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் பை பண்ணியிருக்காங்க. 20க்கு 25 அதாவது 50க்கு 20 கம்பெனி பாசிட்டிவ், 30 கம்பெனி நெகட்டிவ். இந்த மாதிரி ஒரு கிராஸாக வந்துச்சு, நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 அகேன்ஸ்டாக ட்ராவல் ஆகுது அப்படின்னா ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. டைம் எடுத்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.